2ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். வாசிக்கலாம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாகிய வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். போவாஸ் கேட்கிறாரு, அறுக்கிறவர்களுக்கு கண்காணியாக வைக்கப்பட்டவரிடத்துல இந்த பெண் பிள்ளை யாருடையது என்று. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரயுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டிகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போவாசுக்கு வேலைக்காரனாய் இருக்கிற ஒரு கண்காணியை குறித்தும், அந்த கண்காணியின் கண்களிலே ரூத்துக்கு கிடைத்த தயவை குறித்தும் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அவள் தன் மாமியாரை பற்றி கொள்ளுகிறதிலே மன உறுதியாக இருந்தாள். ஸ்தோத்திரம். ஆமாம். அப்புறம் சொன்னேன், அவள் நல்ல தீர்மானம் எடுத்தாள். ஸ்தோத்திரம். தான் எடுத்த தீர்மானத்திலே ரூத் உறுதியாக இருந்தாள். அவளுடைய உறுதியை கண்டு கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். அநேக ஆசீர்வாதங்களிலே ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் தேவ தயவு. அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதங்களில் ஒன்று தேவ தயவு. நாம் அதைத்தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அந்த ரூத்தின் வாழ்க்கையை தியானிக்கிறவருடைய வாழ்க்கையில் ரூத் கிடைக்கப்பெற்ற அந்த தேவ தயவை நாமளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாருக்காவது தேவ தயவு அது கிருபையோடு சம்பந்தப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆமாம். இதற்கு நாங்கள் ஒரு பெரிய விலைக்கரையம் செலுத்தினோம் என்று சொல்வதற்கல்ல. ஆமாம், விலைக்கரையம் செலுத்தியும் அதை பெற்றுக்கொள்ளலாம். கிருபை என்பது விலைக்கரையம் செலுத்தாமலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம். சரியா? பணம் காசையும் தாண்டி ஒரு தேவ தயவு. ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கட்டும் என்று கேட்கிறது போல அந்த ரூத்து சொல்லுவாள். நீங்கள் ரூத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே ரூத் தனக்கு உண்டான கிருபையை குறித்து அங்கே சொல்லுவார். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமமாய் இராவிட்டாலும். அவள் இஸ்ரவேல் தேசத்தாளாக இருந்திருந்தால் அவள் போவாசுடைய வயல்ல வேலை செஞ்சு சம்பளம் வாங்கியிருப்பா. ஆனால் அவள் ஒரு மோவாப் தேசத்தாளாக இருக்கிறபடினால் அவள் ஒரு வேலைக்காரியாக இருப்பதற்கும் தகுதி இல்லாமல் போனது. ஆனபடினாலே ரூத் சொல்லுகிறாள், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமமாக இராவிட்டாலும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே. என்னோடு இப்படி தயவாய் பேசுவதற்கு நான் என்ன செய்தேன்? இவ்வளவு பெரிய ஒரு தயவை தேவன் ரூத்துக்கு கொடுப்பதற்கு ஒன்று ஸ்தோத்திரம், கிருபை. இந்த கிருபையை பற்றி சொல்லணும்னா நான் டக்குன்னு ஒரு ரெவலேஷன் சொல்கிறேன். ராயல் சிஸ்டர் கவனிங்க, ஒரு ரெவலேஷன் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் கிருபை என்றால் ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் அவர்கள் மேல் கர்த்தர் இறங்குவாரானால் அதுக்கு பேர் என்னது? கிருபை. இந்த தயவுக்கு ஏதாயிலும் ஒன்று செய்து அதற்கு ஒரு பலன் வந்தால் தயவு. இப்படி நான் சொல்கிறேனே, இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் சட்டம்னு நான் சொல்லலை, இதை உபதேசமாக்கலை. ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் இவர்கள் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை தன்னோடு இழுத்து கொள்வாரானால் அதற்கு பேர் என்னது? கிருபை. இவர்கள் இப்படி செய்தார்கள், அதனால் நான் அவர்களுக்கு தயவு செய்வேன். நீங்கள் என் முற்பிதாக்களுக்கு தயவு செய்தீர்கள், அதனால் உங்களுக்கு நான் தயவு செய்தேன். என் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது நீங்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், அதனால் நான் உங்களுக்கு தயவு செய்வேன் என்பது தயவு. ஸோ இதை இப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தயவையும் கிருபையும் முழுக்க தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். இந்த தயவும் கிருபையும்
அநேக ஆசீர்வாதங்களில் சில 1-2 ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை தியானிக்கிற நாம இந்த தயவை இந்த நாளிலே பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில தேவ தயவை ஆச்சரியப்படும்படியாக நான் பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். கிருபையை ஆச்சரியப்படும்படியாய் நான் பார்த்திருக்கிறேன். சரி, இப்போ நான் ஒரு ரெவலேஷன் சொல்றேன் கிருபைக்கு. ஸ்தோத்திரம். இந்த ரூத் எந்த தேசத்தாள்? மோவாப் தேசத்தாள். இந்த மோவாபிய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எங்கிருந்து இவங்களுடைய தகப்பன் வருகிறார்? ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து. இந்த லோத்து, ஸ்தோத்திரம், ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். அன்றைக்கு லோத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் வைக்கப்பட்டது. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பார்ப்பீங்கன்னா, நீ என்னோடு கூட இருக்கலாம், அல்லது வேலைக்காரர் நிமித்தம் நீ என்ன செய்யலாம், பிரிந்து போகலாம் என்ற ஒரு ஆப்ஷன் யார் முன்னாடி வைக்கப்பட்டது? லோத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. அப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து அந்த தேசமெல்லாம் பச்சை பசேர்னு இருக்கிறதுனால அன்றைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். ஆபிரகாமோடு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் அங்க பச்சை பசேர்னு இருக்கிற அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்து லோத் அன்றைக்கு பிரிந்து போனான். அப்படி லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதற்கு காரணம், அவன் அந்த உலகத்தின் மேல ஆசை வைத்து போனான். அப்படி போனதினால் உண்டான விளைவு, அவன் போய் சேர்ந்த ஊரு சோதோம். சோதோம் என்ற பட்டணம். அந்த சோதோம் என்ற பட்டணத்தின் மக்களுடைய பாவம் கொடிதாய் இருந்தபடினாலே கர்த்தர் ஒரு நாள் அந்த சோதோமை அழிக்க வருகிறார். அப்படி அழிக்க வரும்போது அங்கே நீதிமானாகிய லோத்தும் வாழுகிறபடினால், இவன் எடுத்த தவறான தீர்மானத்தினால் இவன் மனைவி பிள்ளைகளோடு அங்கே வாழுகிறபடியினால் அவனையும் சேர்த்து அழித்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி, லோத்து, நீ உன் மனைவியையும் 2 பெண் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த மலைக்கு போ, நாங்கள் இந்த சோதோம் பட்டணத்தை என்ன செய்ய போகிறோம், அழிக்க போகிறோம் என்று ஆபிரகாம் வீட்டில் 3 தூதர்கள் சாப்பிட்டுட்டு அந்த சோதோம் பட்டணத்தை அழிப்பதற்காக போகிறார்கள். அப்படி பட்டணத்தை அழிக்க போன தேவ தூதர்கள் மறுபடியும் லோத்துட்ட வந்து சொல்றாங்க, கிளம்பு கிளம்புன்னு. ஆனால் அவனுக்கோ மறுபடியும் தான் ஆசைப்பட்டு வந்த ஊரு, வீடு, வாசல் இதை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் வந்து சொல்லுகிறவர்கள் தேவ தூதர்கள். அவர்கள் செய்ய போகிற வேலை ஒரு பெரிய அழிவு என்பதனால் வழி இல்லாம அவன் புறப்படுகிறான். கோபத்தில் தூதர்கள் சொல்றாங்க, பின்னிட்டு பாராமல் திரும்பிப்போ, ஏன்னா திரும்பி பார்த்தனா நீ திரும்ப கூட நெஞ்சிருவ, வந்துருவ, அதனால பின்னிட்டு பாராத, பார்த்தனா நீ உப்பு தூணாயிருவ அப்படின்னு சொல்லி அவனுடைய குடும்பத்தை கையை பிடித்து இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் அந்த பட்டணத்தை விட்டு அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அக்கினியையும் கந்தகத்தையும் அனுப்பி அந்த சோதோமையும் அதன் அருகில் இருக்கிற கொமோரா என்ற பட்டணத்தையும் அழிக்கும் போது அவனுடைய மனைவி, ஐயோ வீட்டில் ஒரு 10 பவுன் சங்கிலியை வச்சுட்டு வந்துட்டானேன்னு சொல்லி என்ன செஞ்சாலாம்? அப்படி திரும்பலை, அவளுக்கு அந்த வீட்டு மேலே உள்ள ஆசையில் திரும்பினா. அவள் 10 பவுன் வச்சாலா 20 பவுன் வச்சாலான்னு தெரியாது, நான் சும்மா சொல்கிறேன். வீட்டு மேலே உள்ள ஆசையில், சொத்து மேலே உள்ள ஆசையில் அவள் திரும்பினா. வேதம் சொல்லுகிறது, திரும்பினவள் லோத்தின் மனைவி திரும்பின இடத்துல உப்பு தூணா என்ன செஞ்சிட்டாலாம், மாறிட்டாலாம். இன்னைக்கும் அந்த சோதோம் ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த மலையின் அருகிலே அந்த ஒரு உப்பு தூணா இருக்கிற ஒரு சிலையை இன்னும் வச்சிருக்காங்க. அது கரையாமல் இருக்குது. எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளவோ இடி இடிக்குது, ஆனால் அது கரையாமல் இருக்குது. இன்றைக்கும் அந்த சோதோம் ஊரில் இருக்கிற அந்த உப்பு தூண் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அவளுடைய மனைவி இறந்து போனால் 2 பிள்ளைகளும் அம்மா இறந்ததை கூட திரும்பி பார்க்காம அப்படியே ஓடிட்டாங்க. போய் ஒரு மலையிலே நின்றார்கள், அங்கே வாழ்ந்தார்கள். ஊர் அழிக்கப்பட்டு விட்டது. இனி அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி தன் வம்சத்தை பெருக்குவதற்கு வழி இல்லைன்னு சொல்லி தன் தகப்பனுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து அவர்களோடு இருந்து 2 பேரும் 2 ஆம்பளை பிள்ளைகளை பெத்தெடுக்காள்வ. அவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுகிறார்கள். ஒன்று அம்மோன் புத்திரர், இன்னொன்று மோவாப் புத்திரர். இப்படி வந்த சந்ததி தான் இந்த மோவாப். ஸோ மோவாப் தேவனுடைய பார்வையில் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கிறது. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து ஆபிரகாமுடைய கிளையிலிருந்து வந்ததாக இருந்தாலும் அவர்கள் செய்த வேலையின் நிமித்தம் அவர்கள் சபிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் அன்றைக்கு எடுத்த தீர்மானம், ஸ்தோத்திரம், அவர்களை சாபத்துக்குள்ளாக நடத்தியது.
ஆண்டவர் கோபத்துல சாபம் போட்டார். இந்த மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் 10 தலைமுறை இனி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரலாகாது என்று சொல்லி சாபம் போட்டார். சரி, இப்போ தனியா மலையில இந்த சந்ததி மற்ற அப்படி போய் அவங்க வாழ்றாங்க. அந்த பிறந்த 2 பையங்க, ஒருத்தன் மோவாபியருக்கு தகப்பனாய் மாறுகிறான், இன்னொருவன் அம்மோன் புத்திரருக்கு தகப்பனாய் மாறுகிறான். இப்படி 2 ஜாதிகள் பிரிந்து அவர்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறுகிறார்கள். அப்படி அவங்க வாழ்ந்து வருகிற காலத்துல தான் அந்த சந்ததியில யார் வர்றா? ரூத் வர்றா. இப்போ ஒரு நாள் லோத் எடுத்த தவறான தீர்மானத்தினால் அந்த சந்ததி சபிக்கப்பட்டு போனது. இப்ப மறுபடியும் அந்த சந்ததியை கர்த்தர் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய் 10 தலைமுறை காத்திருக்கிறார். இத 10வது தலைமுறை நெருங்கி வரும்போதுதான் யார் வர்றா? ரூத் வர்றா. அந்த ரூத்தை கர்த்தர் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி லோத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரோ, நீ வரணும்னா வரலாம், போனா போலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தாரோ, அந்த சேம் ஆப்ஷன் வாஸ் given again to Ruth. அன்றைக்கு எப்படி லோத்துக்கு நீ ஆபிரகாமோடு சேர்ந்து வரலாம், இல்ல ஆபிரகாமை விட்டு பிரிந்தும் போகலாம் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும் போது ஆபிரகாமுக்கு முன்பதாக லோத் பிரிந்து போனான். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இங்க யாருக்கு கொடுக்கப்படுது? ரூத்துக்கு கொடுக்கப்படுகிறது. நீ உன் மாமியாகிய நகோமியோடு சேர்ந்தும் வரலாம், அல்லது உன் சகோதரி திரும்ப மோவாப் தேசத்துக்கு போனது போல நீயும் போய்விடலாம் என்ற ஆப்ஷன் கொடுக்கப்படும் போது அன்றைக்கு லோத்து தவற விட்டான். ஆனா இன்றைக்கு இந்த ரூத் அந்த அந்த சாய்ஸை என்ன செய்யல, அந்த வாய்ப்பை என்ன செய்யல, தவற விடல. இதுதான் அவளுடைய செய்கையினால் அவளுக்கு உண்டான தயவு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவள் செய்கையினால் நாம கிடைக்க பெறுவது தயவு. ஒண்ணுமே செய்யலையா, ஆனாலும் 10வது தலைமுறை தாண்டி ரூத்துக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்தாரே, அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. இப்ப கிருபைக்கும் தயவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஆப்ஷனை கொடுக்காம 10 தலைமுறை என்ன 20 தலைமுறை நீங்க இஸ்ரவேலுக்குள்ளே வந்து சேர வேண்டாம்னு சொல்லி அவங்களை அப்படியே ஒதுக்கி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி ஒதுக்கி விடல. அவர் தம்முடைய கிருபையினால், ஒன்றும் செய்யாத போது தம்முடைய கிருபையினால் 10வது தலைமுறை தாண்டி ஒரு பெண்ணை மறுபடியும் இஸ்ரவேலிலே சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையாக மனம் இறங்கி வருகிறார். அதற்கு பெயர் கிருபை. ஆனா அந்த கிருபையை பயன்படுத்தி அவள் எடுத்த தீர்மானம் அவள் மேல் தயவை கொண்டு வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற உங்கள் மேல கர்த்தர் கிருபையையும் தயவையும் கட்டளையிடுவாராக. ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில கிருபை வந்து நீங்க ஒண்ணுமே செய்யல ஆனாலும் உங்க மேல இறங்கி வருவது, நீங்க எதுவுமே செய்யல ஆனாலும் கர்த்தர் உங்களை தேடி வந்தது, நீங்க ரட்சிக்கப்படணும்னு நீங்க ஜெபம் பண்ணல, யாரோ ஒருத்தங்க ஜெபம் பண்ணனால நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே, இது தேவனுடைய சுத்த கிருபை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ஸ்தோத்திரம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்காக யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இல்ல, யாரோ ஒருத்தர் ஜெபித்தார்கள். உங்க பாவம் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின ரத்தம் உங்க பாவத்தை மன்னித்து உங்களை ரட்சித்து இன்னைக்கு சபையில உட்கார வைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் கிருபை பெற்றவர்கள். செகண்ட், நீங்கள் இந்த சபையிலே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் தேவ தயவை உங்கள் மேலே கொண்டு வரும். அல்லேலூயா. தேவ கிருபையை பெற்றது பெருசு, அந்த கிருபைக்குள்ளே தேவ தயவை பெறுவது நீங்க எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்தது. கிருபைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆனா தயவுக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். அன்னைக்கு ரூத் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆப்ஷன் முன்னாடி வைக்கப்படும் போது, நீ உன் அக்கா கூட சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு போறியா, இல்ல என் கூட வாரியா என்று கேட்கும்போது, நான் உம்மோடு வருவதை குறித்து மன உறுதியா இருக்கிறேன் என்று ரூத் சொல்கிறாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ரூத் 1:18. அவள் தன்னோடே கூட வர மன உறுதியா இருக்கிறதை நகோமி கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. அதுக்கப்புறம்
நீ வாரியா போறியா இருக்கியா, அங்கே அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அதெல்லாம் நீ சமாளிச்சிருவியா, அதெல்லாம் நீ சகிப்பியா அப்படின்னு ஒன்றும் என்ன செய்யவில்லை. நீ இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டல, ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்காக ஏன் இந்த நகோமி அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை தெரியுமா? அது 16ஆம் வசனத்தில் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. 16ஆம் வசனத்தில் என்ன பேசுவாங்க? நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அதனால தான் 18ஆம் வசனத்தில் அதுக்கப்புறம் நகோமி ஒன்றும் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. என்னென்ன பேசினாங்க? ரூத்து, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்துல. இந்த வேர்டை குறிச்சுக்கோங்க. யார் ஒருத்தங்க ஆண்டவர் மேலே உள்ள வைராக்கியத்தில் மரணமானாலும் ரெடின்னு சொல்கிறாங்களோ அவங்க மறிக்கவே மாட்டாங்க. நான் கற்றுக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இயேசுவுக்காக மரணமானாலும் அப்படின்னு முரட்டுத்தனமாக வார்த்தையை விட்டாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க மறிக்கவே மாட்டாங்க. இன்னொரு ஆள் சொன்னது யாருக்கா ஞாபகம் இருக்கா? இன்னொரு ஆள் எஸ்தர் சொல்லுவா. என்ன சொல்லுவா? செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொன்னவா சாக மாட்டா, அவ இணைஞ்சிருவா, ராணியாக வாழ்வாள். அடுத்தது யோபு சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்பி இருப்பேன். அவன் செத்துட்டானா? அவன் சாக மாட்டான். யாரெல்லாம் இயேசுக்காக சாவோன்னு தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், எங்க பிள்ளைகள் எல்லாம் செத்து விடுவார்களே அப்படின்னு சொன்னாங்க வனாந்திரத்திலிருந்து. நீர் எங்களை இப்படி வனாந்திரத்தில் போட்டு அழிச்சிருந்தா, எங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தா எங்க பிள்ளைகள்லாம் செத்துருவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. பாரு, இவங்க இந்த சாவை மாற்றி பேசுறாங்க. கர்த்தர் சொன்னாரு, சாவார்கள் என்று சொன்ன உங்க பிள்ளைகள் அங்க வாழுவார்கள், நீங்க அவ்வளவு பேரும் வனாந்திரத்தில் சாவீர்கள். சாக கூடாதுன்னு பேசினா நீ என்ன செஞ்சிருவ? வனாந்திரத்தில் சாக வேண்டியதான். செத்தாலும் சாகிறேன்னு ஒருத்தி சொல்லிட்டான்னா அவ ராணி மாதிரி அங்க வாழுவா. அல்லேலூயா. அவளை கர்த்தர் ஒரு குறையும் விட மாட்டார். நீர் மரிக்கும் இடத்துல நான் மரிப்பேன், நீர் அடக்கம் பண்ணப்படுற இடத்துல நானும் அடக்கம். நீங்க போய் அங்க கோபுரம் கட்டி வாழ்வீர்கள் அத்தை, நானும் அந்த கோபுரத்தில் உங்க கூடயே உட்கார்ந்துருப்பேன் நொத்த அப்படின்னு அவ பெரிய மேன்மையை பேசல. நான் உங்க கூட பெத்லகேமுக்கு வருகிறேன், மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னா பாருங்க, அந்த வார்த்தையை பரலோகம் கனம் பண்ணி அவளை மரிக்க விடாது. கர்த்தருக்காக, எருசலேமுக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக மரிப்பேன் என்று ஒருத்தன் துணிஞ்சிட்டான்னா அவன் மரிக்க மாட்டான். அவன் பிழைப்பது மட்டுமல்ல, அவன் செழிக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. இதுதான் நான் பைபிள் படிச்சதில் கண்டுபிடிச்சது. நான் அந்த வெளிப்பாடை சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவன் ஐயோ நாம செழிக்கணுமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த பச்சையானதை கண்டு அது ஏதேனை போல இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனான். அவன் தான் லோத்து. அவன் பிரிந்து போனதின் விளைவு தன் சந்ததியை சாபத்துக்குள்ளாகிட்டான். 10 தலைமுறை கர்த்தருடைய பாளையத்துக்குள்ள வர முடியாத சாபம் உண்டானது. ஆனால் ஒண்ணுமே செய்யல. 10வது தலைமுறை முடிஞ்ச உடனே கர்த்தர் என்ன செய்றாரு? மறுபடியும் ரூத்தை தெரிந்தெடுக்கிறார். இந்த ரூத்துக்குள்ள ஒரு வைராக்கியம் வருகிறது. அந்த வைராக்கியத்தினால அந்த ரூத்து சொல்றா, மாமி நான் உங்க கூட என்ன செய்வேன்? வருவேன். நான் உங்க கூட மறுபடியும் பெத்லகேமுக்கு வருவேன் என்று அவள் எடுத்த தீர்மானம் அவள் மேல் தயவை கொண்டு வந்தது. கர்த்தர் அனுப்பியது கிருபை. அதுக்கு அவ ஒண்ணுமே செய்யல. ஏன் 10 தலைமுறை தாண்டி இருக்கு, இன்னொரு 10 தலைமுறை தாண்டட்டும் அப்படின்னு ஆண்டவர் விட்டார்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையே. யார் எதுவும் கேட்க முடியுமா? கர்த்தரை 10 தலைமுறை சொன்னீங்க, 10 தலைமுறை முடிஞ்சு போச்சு. நீங்க 10 தலைமுறை வராதுன்னு சொன்னேன். நான் இப்போ சொல்றேன் ஒரு 20 தலைமுறை அப்படின்னா அதை யாரும் குறுக்க பேச முடியுமா? முடியாதே. ஆனாலும் கர்த்தர் அதை மனதில் வைத்து தள்ளப்பட்ட ஜனத்தை மறுபடியும் தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர் காத்திருந்து அவர் ரூத்தை கண்டுபிடித்தது அவருடைய கிருபை. ஆனா அவர் கண்டுபிடித்த ஆளு, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக மரணமே வந்தாலும் உங்க கூட நான் மரிப்பேன் அத்தை,
அடக்கம் பண்ணாலும் உங்க கூடவே பக்கத்திலேயே என்ன அடக்கம் பண்ணுங்கத்த என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லி கர்த்தரை சாட்சியா வச்சு அவ சொன்னா பாருங்க, அதை கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் மரணத்தையும் ஜீவனையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வந்து செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னீர்களானால் நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் சந்ததியும் செழித்திருக்கும், மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே வருவதாக. ஸ்தோத்திரம். ஒரு லோத்து இஸ்ரவேல் ஜனத்தினின்று பிரிக்கப்பட்டு போனான். 10வது தலைமுறை ரூத்த கர்த்தர் மறுபடியும் தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். இது ஒரு ரெவலேஷன். ஆனா நான் இன்னைக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த ரூத்துக்கு அவள் கொண்டிருந்த வைராக்கியத்திற்கு கர்த்தர் பதிலாக பலனாக நிறைவான பலனை தருவேன்னு சொன்னார்ல, அந்த பலன் என்ன தெரியுமா? அதுதான் தேவ தயவு. அதுதான் தேவ தயவு. இன்னைக்கு இந்த தயவை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போறேன். ஏறத்தாழ ஒரு 4 பேருடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைத்தது. ஒன்று அவங்க மாமியார். அவ மாமியார் வந்து இவ கூட்டிட்டு போனதுங்கிற எண்ணத்திலேயே என்ன செய்யல, நீ இந்த மாமியார் பேசுறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இவளை கரையேற்றணுங்கிற எண்ணம் அந்த மாமிக்கு கொஞ்சம் கூட இல்லை. கலட்டி விடணுங்கிற எண்ணம் தான் ரொம்ப தெளிவா இருக்கு. அவ வர்றேன்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்றா, வர்றேன்னு. இப்பவும் உங்க அக்கா போயிட்டா நீனும் கூட சேர்ந்து போறியா அப்படித்தான் கேட்காளே தவிர அவளை அதனாலதான் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, இவ போடல, அதுக்கப்புறம் அவ ஒன்றும் பேசவில்லை. அப்படின்னா அதுக்கு முன்னாடி கடுமையா பேசியிருக்கா. இங்க வராத, அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் நாங்கள் இங்கே வந்தோம், நீ பேசாமல் உங்கள் ஜனத்தாண்டைக்கு போ, உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போ, அங்கே நல்லதை பொல்லதை சாப்பிட்டு இரு, இன்னொரு ஏதாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு, நீ என் கூட வந்தனா உனக்கு நான் இனிமேல் பிள்ளை பத்து கொடுத்து உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு வழியே இல்லை, நீ அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுது, தயவு செஞ்சு போயிரு. இவ பேசுறது பூரா நெகட்டிவாகவே பேசுகிறான். ஆனால் ரூத் எடுத்த ஒரு தீர்மானம், கர்த்தரை நான் பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ தெரியல, அவ இப்படி சொன்னாலும் பைபிளில் போடலை. அத்தை நீங்கள் போறீங்களோ போலையோ, உங்களுக்கு முன்னாடி நான் பெத்லகேமுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாளா எனக்கு தெரியல. ஏம்மா இவளை நம்ம கழட்டி விட முடியாது அப்படின்னு ஒரு தெளிவு நகோமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், சரி வா, எனக்கே சோறு இல்லை, எனக்கே அங்கே வீடு இல்லை, நீ இவ்வளோ வேற வச்சுக்கிட்டு நான் என்ன சேட்டும். அந்த அம்மா மாம்சத்திலேயே சிந்திக்குது. அந்த அம்மாவுக்கு கர்த்தர் மேலே அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஆனால் ரூத்துக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அந்த வேகம், ஸ்தோத்திரம். செத்தாலும் நான் எங்கே சாவேன்? எருசலேமில் போய் சாவேன், பெத்லகேமில் போய் சாவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவளுக்கு அங்கே சாவு கிடையாது. நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் தூக்கி கொண்டு வந்து சர்ச்சில் போடுங்க, உங்களுக்கு சாவு இல்லை. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வந்துட்டாங்க என்ன கிடையாது. ஆமாம், ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் என்ன சொல்லணும்? ஏப்பா என்ன அப்படியே தூக்கி கொண்டு போய் சர்ச்சில் போட்டுருங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமாம், 108 நேரம் எங்கே வரட்டும், சர்ச்சுக்கு வந்துட்டுன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு சாவு கிடையாது. ஸ்தோத்திரம். பூங்கொடியும் அப்படி தான். அங்கேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இருந்து இறக்கி கொண்டு வரும்போது நேரம் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், வெரி சீரியஸ்ன்னு சொன்னாங்க. ஏப்பா சர்ச்சுக்கு கொண்டாங்கப்பா. ஆமாம், சர்ச்சில் வச்சு ஜோம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் சொல்லிட்டாருங்க ஒன்றுமில்ல, எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போங்கட்டார். ஆஸ்பத்திரிக்கு போன வேகத்தில் எங்கே வந்துட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு சாவு கிடையாது, உனக்கு அங்கே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், உனக்கு அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், உனக்கு அங்கே நன்மை உண்டாயிருக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம். ஒருத்தனாலாம் ஒரு முறை ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு திருவேனாபுரம் விசுவாசி ஒருத்தர் ஆம்புலன்ஸ் லைட்டு எரியறதோட வாசலில் வந்து நிற்கிது. பேஷண்ட்டை கீழே இறக்க முடியாது. நான் இறங்கி நடந்து போய் கையை ஜன்னல் வழியாக ஓட்டி ஆளுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா, எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு ஆம்புலன்ஸுக்குள்ள கையை ஓட்டி ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறான் அதே மனுஷன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நம்பி நம்ம எருசலேமுக்கு போயிட்டு தான் வருவேன்னு தீர்மானம் பண்ணா பிசாசால அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுது.
மரணமே வந்தாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்பேன் என்று நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு அவர் உங்கள் பேர் தயவை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க உண்மையிலே பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். நீங்க உங்களுடைய பிரதானமானதை, முதன்மையானதை, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொண்டு போவதற்கான பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இப்படி நல்ல சர்ச்சு இல்லை. அவங்க வாடகை இடங்கள்ல ஆராதிப்பதற்கு இடமில்லாத நிலைமையில கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எருசலேமை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பெத்லகேமை தந்திருக்கிறார். அந்த எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா. செத்தாலும் பெத்லகேமுக்கு போவேன்னு ஒருத்தி தீர்மானம் எடுத்தா, அவ சாகல, அவ வாழ்ந்திருந்தாள். அவ வேலைக்காரிக்கும் கீழானவனாய் அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தாள். கடைசில அந்த சுதந்திரத்துக்கெல்லாம் முதலாளியாகும் அளவுக்கு கர்த்தர் அவளை உயர்த்தினார். அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் அவள் கற்பத்தில் பிறக்கும்படி அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுவல்லவா ஆண்டவருக்காக பாராட்டுகிற வைராக்கியத்திற்கு கிடைக்கிற நிறைவான பலன். அதனாலதான் போவாஸ் அவளை பார்த்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்றாரு. இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்றவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை, எருசலேமை, திருச்சபையை நீங்க மேன்மையானதாய் கருதுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தயவு உங்க மேல இறங்கி வரும். எப்படிப்பட்ட தயவு? நகோமியின் கண்களிலே தயவு, கண்காணியின் கண்களிலே தயவு. போவாஸ் கர்த்தருக்கு ஒப்பனையா இருக்கிறார், இயேசுவுக்கு ஒப்பனையா இருக்கிறார். போவாஸ் இயேசு என்கிற மணவாளனுக்காக தான் ஒவ்வொரு விசுவாசியும் நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி இயேசு என்கிற மணவாளனோடு உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பதற்காக தான் கண்காணிகளாகிய நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரு? கர்த்தர் எங்களை என்னவா வச்சிருக்காரு? கண்காணியா வச்சிருக்காரு. புதிய ஏற்பாட்டில் பாஸ்டரை கண்காணினே பவுல் சொல்றாரு. ஆமா, நீங்க இனிமே வெளியே போகும்போது இனிமே கண்காணி அப்படின்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்லை. கண்காணிக்கு இன்னொரு வேர்டு கணக்கு பிள்ளையா, சூப்பர்வைசர். சரி, ஏதோ கர்த்தர் எங்களை இந்த சபையை நல்லபடியாக பார்த்து எல்லாத்தையும் ஒழுக்கமாக வளர்த்து இயேசு என்கிற போவாஸ்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களை கர்த்தர் இங்கே கண்காணியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கண்காணியினுடைய கண்ணை தப்பி நீங்க யாரும் போவாஸ்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கண்காணியின் கண்ணை தப்பி யாரும் போவாஸ்ட போக முடியாது. சிலருக்கெல்லாம் பயங்கர கோபம். சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாரியா? நான் தான் இந்த சபைக்கு பூசாரி. ஒவ்வொரு கோயிலுக்கும் பூசாரி இருப்பாங்கல்ல, நான் தான் இந்த கோயிலுக்கு பூசாரி. ஸ்தோத்திரம். சாமியே வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரி வரம் கொடுக்க மாட்டாரியா? ஆமா, இந்த பூசாரி கண்களில் உனக்கு தயவு கிடைக்காம நீ போவாஸ்ட போய் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. நீங்க இதுக்கு ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. ஆமா, ஸ்தோத்திரம். சிலர்லாம் இருக்காங்க, நாங்களாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நாங்களாம் கர்த்தரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். அவங்க வீட்டு கரண்ட் கனெக்ஷனை நேராக கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல சொருவிடுவாங்க. அது என்னைக்குனாலும் ஆபத்து. எப்போ ஹை வோல்டேஜ் வரும்னு தெரியாது. என்னைக்குனாலும் ஒரு நாள் உன் வீடு எரிஞ்சு கருகும். ஒழுங்கு மரியாதையா உன் வீட்டு கரண்டை எதில் கொண்டு போய் சொரு? கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு போஸ்டர் வச்சிருப்பார், அதுதான் கண்காணி. நீ போஸ்ட்ல சொருவுனா அளவா 360 வாட்ஸ் என்ன செய்யும், வீட்டுக்கு வரும். அதை பல்புக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தா என்னைக்கும் உன் வீடு பாதுகாப்பா இருக்கும். கர்த்தருக்கு தெரியாமலா அவர் ஒரு கண்காணி வச்சிருக்காரு? ஈபிக்கு தெரியாமலா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு போஸ்டர் போட்டு போஸ்ட்ல இருந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்காங்க? நாங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் கான்டாக்ட் பண்ணுவோன்னு போனா அப்புறம் 108 தான் உன்னை தேடி வரும். கர்த்தர் உனக்கு ஒரு வயலை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு ஒரு கண்காணியை கொடுத்துருக்கிறாரு. இந்த கண்காணியை விட்டுட்டு, இந்த வயலை விட்டுட்டு நான் குதிச்சுக்கிட்டு அங்க போறேன், அந்த ஜபத்துக்கு போறேன், இந்த ஜபத்துக்கு போறேன், நான் அவரை பார்க்க போறேன், இவரை பார்க்க போறேன், வெடிச்சிருவேன். ஒழுங்கா உனக்கு கொடுக்கப்பட்ட கண்காணியின் கண்களிலே தயவை பெற்றுக்கொள்ளும்படி இருப்பாயானால் ஸ்தோத்திரம், என்னாலும் உன் வீட்டில் விளக்கெரியும்,
என்னாலும் உன் வீட்டில் எல்லாம் சமாதானமா இருக்கும். உனக்கு உன் வயல்ல நீ பொறுக்கி திங்கிற ஆளா இருந்தாலும் உன்னை கர்த்தர் பசியா விட மாட்டாரு. உனக்கு ஆகாரத்தை கொடுப்பாரு. அவ காலை தொடங்கி சாயங்காலத்துக்குள்ள ஒரு படி வார்கோதுமையே புறக்கிட்டாள. உழைச்சி சம்பாத்தியம் பண்ணவளுக்கும் ஒரு படி வார்கோதுமை, பொறுக்குனவளுக்கும் ஒரு படி வார்கோதுமை. எப்படி? ஒரு நாள் உங்களை குறை வைக்க மாட்டார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்காணியின் இடத்துல நீங்க தாழ்மையோடு கீழ்ப்படுதலோடு இருந்து பாருங்கள். கர்த்தர் போவாசின் இடத்துல போய் சேருவதற்கு உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். ஏன் போவாஸ் வந்து நேரா ரூத்துட்ட கதை விட வேண்டியதானே? நோ. இந்த 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர் வந்து பேசுவார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக. போவாஸ் வந்து யார்கிட்ட தான் கேட்பாரு? கண்காணிக்கிட்டு தான் கேட்பாரு. பாஸ்டர்ட்ட வந்து கேட்பார், இந்த விசுவாசி எப்படிப்பா மனே, எப்படிப்பா அந்த விசுவாசி எப்படிப்பா, எப்பா இது கொஞ்சம் பரலோகத்தில் அதுக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரே, அவன் என்னை படுத்துற பாடு ஆண்டவரே அப்பா அப்படின்ட்டு அழுதுட்டேன். அவன் சோலி முடிஞ்சுது. ஆமா ஆண்டவரே, இவன் என்னைய கொலபாதம் பண்ணிட்டாப்பா, என்னைய பாடா படுத்து இப்படி பண்ணிட்டானே ஆண்டவரேன்னு ஒரு நிமிஷம் ஒரு மூக்கை வடிச்சிட்டேன். அப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூர வச்சிருவாரு. நீ முக்கி ஜெபம் பண்ணாலும் உன் ஃபைலு முன்னாடி மேனேஜர்கிட்ட போகவே போகாது. ஆமா, கண்காணியின் கண்களிலும் உனக்கு தயவு கிடைக்கணும். அப்பந்தான் நீ எங்க போய் சேர முடியும்? போவாஸ்ட போக முடியும். போவாஸ்ட போனாதான் வயல் உனக்கு சொந்தமாகும். நிறைய பேரோட எண்ணம் அப்படி இருக்குது. நான் பாஸ்டர், அவர் என்னங்க, அவரு சின்ன பையன், நம்மள எவ்வளவு ஸ்பிரிச்சுவல், நம்ம எவ்வளவு பாஸ்டரை பார்த்துருப்போம், நம்ம எவ்வளவு ஊழியத்தை பார்த்துருப்போம். உனக்கு கர்த்தர் ஒரு ஆளை கண்காணியா வச்சிருப்பாருன்னா அவர் கண்களிலே தயவு கிடைக்காம உன்னால போவாஸ்ட போக முடியாது. போவாஸ்ட போகாட்டா உனக்கு சுதந்திரம் இல்ல. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஆண்டவர் மேல ஒரு ஆள் வைராக்கியமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு கண்காணியின் கண்கள்ல என்ன கிடைக்கும்? இவன் என்ன அவன்கிட்ட போய் பாலிஷ் போட்டாளா? கண்காணி ஐஸ் வைக்கிறதுக்கு எதுவும் சொன்னாளா? தாழ்மையா நடந்து கொண்டா. அந்த கண்காணிக்கிட்ட ரூத் பேசுறத பாருங்க பாப்போம். அந்த 7ஆம் வசனம், அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அவள் எவ்வளோ தாழ்மையாக போய், ஐயா இந்த அறுக்கிறவங்க பின்னாடி நான் போய் அதை கொஞ்சம் பொறுக்கி கொள்ளட்டுமா? ஸ்தோத்திரம். ஒரு கண்காணிகிட்ட போய் நீங்கள் பேசும்போது எப்படி பேசணும்? ஒரு கண்காணிகிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? ஐயா ஸ்தோத்திரம். ஏன் பண்ணி சொல்லுவோம் பிரதர், வீடு மேலே வீடு கட்டுறா, சொத்து மேலே வெளியே தெரிஞ்சது கொஞ்சம் தான், வெளியே தெரியாதது நிறைய. ஏன் அவருக்கு அப்படி ஏறிக்கிட்டே இருக்கு? உங்கள் யாருக்கும் தெரியாது அவர் ஆசீர்வாதம் பயங்கரமான ஆளு. ஆமாம், நானே அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவதற்கான வழியை படிக்கேன். எனக்கே கொஞ்சம் உரப்பு பாஸ்டர். நேற்று ஒரு ஆள் ஏடிக்க முடியாது பேசினா நான் ஒரு முறைச்சு இதான் முறைக்கேன். இவர் பாஸ்டர் அப்படின்னா, ஏன்னா அவர் என்னைய பக்கத்துலேருந்து தொட்ட உடனே எனக்கு எல்லாமே ஆஃப் ஆகி, அது ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். உங்க கண்காணிட்ட போய் ஐயா அப்படி நின்னா நானே உருகி ஆசீர்வாதம் அள்ளி இணைஞ்சிடணும், உங்கள்கிட்ட கொடுத்துடணும். சில ஆசீர்வாதம் நிற்கும், இப்படி முறைச்சிக்கிட்டு விடைச்சிக்கிட்டு நின்னா உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சதையும் ஒரு 5000 ரூபா கொடுக்க நினைச்சேன், சித்ரா ஒரு 2000 போகுதுன்றேன். பிறகு உன்னைய நினைச்சா கண்காணிக்கு வயிறு குளிரணும். வயிறு எரியக்கூடாது. ரூத்தை நினைச்ச உடனே கண்காணிக்கு மோவாபிய பெண் பிள்ளை தானே, ஐயோ பாவா வந்து குடிசைக்கு போயிருப்பா, ஐயோ பாவாளுக்கு ஏதாவது கொடுத்தாலும் பொறிக்கோமா, எடுத்துக்கோமா, வச்சுக்கோமா. ஸ்தோத்திரம். எப்பா அறுக்கும்போது கூட கொஞ்சம் சிந்தி விடுங்கப்பா. ஏன் அவ கூட கொஞ்சம் என்ன செய்யட்டும், பொறுக்கி கொள்ளட்டும். இப்படிப்பட்ட தயவு உண்டானால், இந்த தயவை நீங்க பெற்றுக்கொள்வீர்களானால், ஸ்தோத்திரம், ஐயோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா போவாசின் கண்களில் என்ன செஞ்சிருவீங்க? தயவை பெற்று போவாசின் இடத்துல நெருங்கி போவதற்கான வழியை கர்த்தரே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமா, இந்த கண்காணிய நீங்க இனிமே கவனித்து பாருங்கள். அந்த கண்காணிய கனம் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம்.
கண்காணிக்கிட்ட ஓட்ட கண்டுபிடி. இந்த கண்காணி ஒழுங்கா சம்பளம் போட மாட்டேங்காரு, இந்த கண்காணி அங்க அப்படி பண்ணுறாரு, இங்க இப்படி பேசுறாரு, கோல் மூட்டுறாரு, அங்க பறக்கு பார்க்காரு, இங்க நிக்காரு, வராரு போறாரு. கண்காணியை நீ கண்காணிக்காத, உன்னை கண்காணிக்கிறதுக்கு தான் கர்த்தர் கண்காணியை வச்சிருக்காரே தவிர, இங்க சில ஆட்கள் வேலையை மாத்தி அறுக்கிற வேலையை விட்டு இவ்வளவு கண்காணியை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாள். அவர் எங்க பார்க்காரு, அவர் எங்க பேசுறாரு, அவர் பணக்காரங்களை மட்டுமே தேடி போ, நம்மளெல்லாம் அவர் பார்க்க மாட்டாருடி. இவ்வளவுதான் யார் தெரியுமா? கண்காணியை கண்காணிக்கிறவர்கள். உனக்கு அறுப்பு இருக்கிற வேலையை கொடுத்தா அறுப்பு அறுத்து உன் பிள்ளை குட்டிய குடும்பத்தை காப்பாத்தி ஆண்டவரேன்னு போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய வழியை பாரு. உன்னை கண்காணிக்க கர்த்தர் ஒரு ஆளை வச்சிருந்தா இவ வேலையை விட்டுட்டு அவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னியோட மனம் திரும்பு, இன்னியோட உன்னை ஒப்பு கொடு. ரூத்த போல ஒரு தீர்மானம் எடு. கண்காணியின் கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் ரொம்ப கராரான கண்காணியாக்கும். ஆமா, நிறைய பேர் அதனாலேயே ரொம்ப வருத்தம். இவர்கிட்ட இருந்து காலம் கழிக்க முடியுமா? இவர்கிட்ட மனுஷன் இருந்து குடியிருந்து பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. நீ இருக்கிற மாதிரி இருந்தாதான் உன்னை சரி ஆக்கிதான் உன்னை போவாஸ்ட்டு அனுப்புமே தவிர, அது வரைக்கும் உன்னை போட்டு வறுத்து எடுத்து உன்னை பொறுக்க விடுறதான் எங்க வேலை. உன்னை குறித்து நாங்கள் நல்ல வார்த்தை சொன்னோம்னா பொறுக்கிறதுலேருந்து அறுக்கிறவளாய் மாறுவாய், அறுக்கிறவளிலிருந்து வீட்டுக்காரியாய் மாறி விடுவாய். விடமாட்டோம். உன்னை நிறுத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை ஒழுங்குபடுத்தி மனம் திரும்ப வச்சு கீழ்ப்படிய வச்சு பொறுமையை கற்றுக் கொடுத்து தாழ்மையை கற்றுக் கொடுத்து கண்காணியின் கண்களிலே தயவை பெற்று பிற்பாடு உன்னை எங்க அனுப்புவோம்? போவாஸ்ட்டு அனுப்புவோம். அல்லேலூயா. ஆமா, போவாஸ் எல்லாருக்கும் தயவு பாராட்டுவார். அதனாலதான் அவர் யாரை வச்சிருக்காரு. நான் யாரையுமே ஒதுக்க முடியாது பார்த்துக்கோங்க. நான் என்னால் கரெக்ட் பண்ண முடியாது. நான் கிருபை நிறைந்தவர், அதனால நான் எல்லார் மேலேயும் அன்பாக தான் இருப்பேன். ஆனால் சில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் யாரை வச்சிருக்காரு, கண்க பாவ பழி பூரா எங்க மேலே விழும். அவர் என்னைக்குமே நல்ல பிள்ளையா இருந்து என்ன செய்ய சொல்லுதீங்க? ஹெட்மாஸ்டர் தூண்டி விட்டுருவாரு. டீச்சர் நீங்க சரியில்லை, நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க, போக மாட்டீங்கன்னு உசுப்பேத்தி விட்டுட்டு டீச்சர் போய் அடி அடின்னு பிள்ளைகளை அடிச்சா பேர் கெட்ட பேர் பூரா யாருக்கு வரும்? டீச்சர். ஹெட் மாஸ்டர் வரும்போதே சாக்லேட்டோட இது தெரிஞ்சுதான் நாங்க டீச்சர் வேலைக்கு வந்திருக்கோம். இதை தெரிஞ்சுதான் நாங்க கண்காணி வேலைக்கு வந்திருக்கோம். எங்களை கண்காணிச்சு எங்களை நடத்துவதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையான அளவு கிருபையை கொடுத்து எங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்துக்கோ நகோமியின் கண்களிலே கிருபை கிடைத்தது, கண்காணியின் கண்களிலே கிருபை கிடைத்தது, போவாசின் கண்களிலும் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் அந்த கிருபையை, அந்த கிருபையை பெற்றுவிட்டீர்கள். அதனால தான் ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னையிலிருந்து உங்களுக்கு ஸ்தோத்திரம். கண்காணியின் கண்களிலும் என்ன கிடைப்பதாக? தயவு கிடைப்பதாக. அந்த கர்த்தருக்கு நீங்க ஒன்று கொடுக்கணும்னா எங்க தான் கொடுக்கணும்? ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஒரு வெள்ளை சட்டை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த வெள்ளை சட்டையை ஒருத்தர் வாங்கி கொடுத்தார். நம்ம என்னைக்கு துட்டு கொடுத்து சட்டை எடுத்தோம்? நான் துட்டு கொடுத்து எடுத்து அநேகருக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்குன்னு கர்த்தரே தான் இன்னைக்கு வரைக்கும் தரார். ஒருத்தர் இந்த வெள்ளை சட்டை எடுத்து பாஸ் இதை போடுங்க பிரவீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஆமா, கர்த்தருக்கு நான் வெள்ளை சட்டை எடுத்து கொடுக்கணும். கர்த்தர் 46 42 உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்ப உங்களால கர்த்தருக்கு சட்டை எடுத்து கொடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு கர்த்தருக்கு சட்டை எடுத்து கொடுக்கணுமேனு ஒரு ஆசை. நான் சொல்லுவேன், பாஸ்டர் 42 46 போய் கேளு. அவருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா கர்த்தர் அதை தனக்கு கொடுத்ததாய் கருதி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 பேருக்கு கொடுத்தா கர்த்தர் திரும்ப தருவேன்னு சொல்றாரு. ஒன்னு பாஸ்டர், இன்னொன்னு பிச்சைக்காரன். ஏழைக்கு இறங்கினாலும் நான் திரும்ப தருவேன்றாரு, பாஸ்டர்ட்ட கொடுத்தாலும் நான் திரும்ப தருவேன்றாரு. ஆனா பைபிள் சொல்லுது, அப்படி கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில திரும்ப போடுவார். அல்லேலூயா. அதை யார் தான் திரும்ப தருவா? கர்த்தர் தான் திரும்ப தருவா. கர்த்தருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சா ஒன்று ஏழைகளுக்கு கொடு, இல்லை பாஸ்டர்ட்ட கொடு, சபையில் கொடு,
தேவ ராஜ்யத்தில் விதைச்சாயானா கர்த்தர் அதை தனக்கு கொடுத்ததாக கருதி உனக்கு திரும்ப தருவார். போவாசை எப்படி கனம் பண்ண முடியும்? போவாசின் தயவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உனக்கு கொடுக்கப்பட்ட கண்காணிக்கு நீ கீழ்ப்படிஞ்சி அவர்கள் கண்களிலே தயவை பெறுவாயானால் நீ போவாசினுடைய கண்களிலும் என்னத்தை பெற்றுக்கொள்வாய்? தயவை பெற்றுக்கொள்வாய். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்லையே, இந்த பிரசங்கம் மேக்சிமம் நிறைய பேருக்கு புரியாது, பிடிக்காது, விளங்காது. ஆனாலும் உங்களுக்கு நல்ல புரியறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருந்ததுனால வேகமாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அப்படி இருந்ததுனால தேவன், ரெண்டாவது பாயிண்ட், தேவன் முதல் காரியம் கிருபை, தயவு. இதற்குரிய வித்தியாசம், ஒண்ணுமே செய்யாட்டாலும் உங்க மேல வருவது கிருபை, நீங்க ஒன்று செய்வதனால உங்கள் மேல வருவது தயவு. நான் ரூத்தினுடைய புத்தகத்திலிருந்து இதை நீங்க சட்டமாக்க வேண்டாம், பிரசங்கமா ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பர் 2, ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி நல்ல தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அறுவடையை ஆயத்தப்படுகிறார். நீங்க எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து உங்களுடைய அறுவடையின் அளவு அமையும். அல்லேலூயா. உங்களுக்கு நேரடியா அறுவடை தான். இது எப்படி இருக்கு? ஏங்க, எனக்கு ஒரு அறுவடை வேணும்னா நான் ஒரு நிலத்தை வாங்கணும், அதை செம்ம பண்ணணும், தண்ணி பாய்க்கணும், அதை தொலி அடிக்கணும், விதைக்கணும், தண்ணி பாய்க்கணும், களை எடுக்கணும், காவல் காக்கணும். இவ்வளவும் செஞ்சாதான் எனக்கு ஒரு அறுவடையை பார்க்க முடியும். ஆனா இங்கே ஒருத்தி ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி நான் எருசலேமுக்கு போவேன், நான் பெத்லகேமிலே கால் மிதிப்பேன் என்று தீர்மானம் பண்ணா பாருங்க, கர்த்தர் அவளுக்காக ஒரு அறுவடையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 யாராவது ஒருத்தர் வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் எந்த மனுஷருடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, எழுதி இருக்கிறபடி. எங்கே எழுதி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறது. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இப்ப படிக்க நேரம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் எழுதி இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணல, காது கேட்கல, மனுஷருடைய இருதயத்துல தோன்றல. இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், God prepares something for who loves him. அவரை நேசிக்கிறவர்களுக்காக, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்காக தேவன் எதையோ ஒன்றை என்ன பண்றாராம்? ஆயத்தம் பண்றார். தேவன் ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் மேல நான் அன்பா இருந்தா அவர் எனக்காக ஒரு வாழ்க்கையை ஆயத்தம் பண்றார். God prepares a blessing for me when I love God. தேவனை நேசிப்பேன் என்றால், அவரில் அன்பு கூறுவேன் என்றால், அவர் எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறார். அதுதான் எனக்கான அறுவடையாக இருக்கிறது. என்ன வேலை வாங்கும்படியான சூழ்நிலை அல்ல, நான் கிரயம் செலுத்தும்படியான ஒரு சூழ்நிலை இல்லை, மாறாக நான் அறுவடை செய்யும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். ஸ்ட்ரெயிட்டா அறுவடை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ரூத் என்ற ஒருவள் கிளம்புகிறாள் மோவாபிலே என்ற உடனே, அதுக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க போவாச நிலத்தை பண்படுத்த சொல்லி, விதைக்க சொல்லி, தண்ணீர் பாய்ச்ச சொல்லி, களை எடுக்க சொல்லி, வயலை விளைய பண்ணி கர்த்தர் ரூத்துக்காக காத்திருக்கிறார். ஏனென்றால் அவள் கர்த்தரை தேடி போவேன் என்று தீர்மானம் பண்ணினாள். அல்லேலூயா. அவ பண்ண ஒரு தீர்மானம்
நான் கர்த்தரை தேட போகிறேன், நான் கர்த்தரை சேவிக்க போகிறேன், நான் எருசலேமுக்கு புறப்படுகிறேன், நான் பெத்லகேமிலே போய் யெகோவா தேவனை தொழுது கொள்ளுவேன், இனி அவர்தான் என் தேவன் என்று தீர்மானம் பண்ணின உடனே அவளுக்காக ஒரு வயல் ஆயத்தமாகிறது, அவளுக்காக ஒரு அறுவடை ஆயத்தமாகிறது. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுக்கும்போது, உனக்காக ஒரு தாயின் கருவை ஆயத்தம் பண்ணினார், உனக்காக ஒரு ஊரை ஆயத்தம் பண்ணினார், உனக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை ஆயத்தம் பண்ணினார். நீங்க படிக்கிறதுக்குன்னு யாரும் பள்ளிக்கூடம் கட்டினாங்களா? உங்களுக்காகவே ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நீங்க படிக்கிறதுக்காக ஒரு கல்லூரியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நீங்க செய்வதற்காக ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசினார், இது பைபிள்ல இல்ல, ஏன்டா ஆண்டவர் பேசினார்? தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் என்ற ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினேன். எப்படி இருக்கு? இஸ்ரவேல் என்ற ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா வேணுங்கிறதுக்காக தாவீதை தெரிந்து கொள்றது வேற. தாவீது எனக்கு பிரியமானவன், அவனுக்கு ஒரு சிங்காசனம் வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தேன். சவுல் பண்ண வேலைக்கு அந்த தேசத்தை டிசால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் பாதுகாத்து வைத்திருந்தது யாருக்காக? தாவீதுக்காக. எனக்கு பிரியமானவன் ஒருவன் வருகிறான், அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து அவனை அதிலே அமர பண்ணி அந்த அழகை பார்த்து நான் ரசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணினார். அதனாலதான் அந்த ராஜ்யத்தில் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவர் தாவீதை மென்ஷன் பண்ணி சொல்லுவார், இவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல இருந்தான், இவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல இருக்கவில்லை என்று சொல்லி தாவீதையே கம்பேர் பண்ணி அந்த ராஜ்யத்தில் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் கர்த்தர் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்பதற்காக தாவீதை தேடி பிடிக்கவில்லை, தாவீதுக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. எனக்காக ஒரு தாய் மடியை ஆயத்தம் பண்ணினவர், எனக்காக ஒரு தாய் நாட்டை ஆயத்தம் பண்ணினவர், அவரை நேசிக்கிற ஒரு சந்ததி வரும் என்பதற்காக ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணினவர், தம்முடைய சொந்த ஜனத்திற்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆயத்தம் பண்ணினவர். இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்காக ஒரு நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார், ஒரு அறுவடையை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார், ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த ஆசீர்வாதங்களை மனுஷருடைய கண்கள் காண்கிறதில்லை, அது மனுஷருடைய செவிகளிலே கேட்டதில்லை, யாரும் யோசிச்சு பார்க்கலையே. இவா இப்படி ஆசீர்வாதமா இருப்பான்னு நாங்க நினைச்சு பார்க்கலையே. எஸ் எஸ், நாட்கள் வருகிறது. இன்னைக்கு தானே ரூத்துடைய ஆசீர்வாதம் இறங்குது. இந்த ரூத்துடைய ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல பேலன்ஸ் செய்யும் போது அங்கே கர்த்தர் இறங்கி வருவார். அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மோவாப் தேசத்தில் உள்ளவங்க கேள்விப்படும் போதே என்று வாயை திறந்து, ஐயோ நானும் இந்த ரூத்தோட போயிருக்கலாம் போலையே. ஓர்பால் கட்டாயம் வருத்தப்பட்டிருப்பா, ஐயோ நான் என் சகோதரியோடு கூட பெத்லகேமுக்கு போயிருக்கலாமே. போவாஸ் கிடைக்காட்டாலும் போவாஸ் தம்பியவாது. அல்லேலூயா. ஆமா, நம்பி வந்தா ஆமா போவாசையும் கொடுப்பாரு, போவாஸ் தம்பியும் கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வார், நம்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். அவரை நம்பி வர்றேன், அங்க அப்படி இப்படி மரணமே வந்தாலும் நான் அவரை பின்பற்றி போவேன்னு தீர்மானம் எடுத்துட்டா, நான் சொல்றேன் உங்களுக்காக ஒரு அறுவடை ஆயத்தமாக்கப்படுகிறது. நீங்க விதைக்கல, நீங்க தண்ணீர் பாய்க்கல, நீங்க களை எடுக்கல, ஆனாலும் நீங்க போன உடனே அங்க கோதுமை மணிகளை பிறக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு அறுவடை ஆயத்தமா இருக்கும். அதுவும் சாதா கோதுமை இல்ல, வார்கோதுமை. அரிசியிலே நிறைய இருக்கு இல்லையா, 25 ரூபா 30 ரூபாய்க்கு இப்பவும் அரிசி கிடைக்கும். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. எப்பவுமே 50 ரூபா 60 ரூபா. பாசுமதி, சீரக சம்பா, அது மாதிரி உள்ள கோதுமையாக்கும். இது வார்கோதுமை. எனக்கு தெரியல, வாரா இருக்குமா? இஃப் காட் பெர்மிட்ஸ், தேவன் அனுமதித்தால்
If God prepares, தேவன் ஆயத்தம் பண்ணினால் சாதா கோதுமை அல்ல, வார் கோதுமை தான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணார், தயவை கட்டளையிடணும்னு முடிவு பண்ணார். ஏன்? அவளுடைய வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். அவள் யெகோவா தேவனுக்காக கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் மனம் இறங்கினார். அல்லேலூயா. இந்த தேவனுக்காக என்று அவள் கொண்டிருந்த அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து, மன உறுதியை 18ஆம் வசனம், கர்த்தர் பார்த்து அவள் வாழ்க்கையில தயவை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன தயவு? நகோமியின் கண்கள்ல தயவு, கண்காணியின் கண்கள்ல தயவு, போவாசின் கண்கள்ல தயவு. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா போவாசின் கண்களிலே தயவு. 1ஆம் அதிகாரம் தான் கண்காணி, 2ஆம் அதிகாரம் 6ல கண்காணி, 2ஆம் அதிகாரம் 13ல போவாசின் கண்கள்ல தயவு. போவாசின் கண்கள்ல தயவு தான் பெரிய தயவு. அவளை அந்த வயலுக்கே என்ன ஆகிட்டு? சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டு, எஜமானியாக மாற்றிவிட்டது. 2வது காரியம் சொல்றேன். ஸ்தோத்திரம். 2வது காரியம் என்ன சொன்ன நானு? அவளுக்கு ஒரு அறுவடையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். என் பிள்ளை ஒருத்தி வாரான்னு சொல்லி அவளுக்காக ஒரு அறுவடையை ஆயத்தம் பண்ணினார். நீங்க தைரியமா அதை விசுவாசிங்க. உங்களுக்கான ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இந்த மாசத்துல இருந்து பாருங்க, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி பாருங்க, உங்களுக்கான அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். ஆத்தும அறுவடையை காண்பீர்கள். பொருளாதார ஆசீர்வாதத்தை அறுவடையாய் பார்ப்பீர்கள். ஆரோக்கியத்தை அறுவடையாய் பார்ப்பீர்கள். நான் அடுத்த வாரம் டைம் இருந்தா நான் பேசுவேன். அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். வியாதி பலவீனம் ரூத்தினுடைய வம்சத்துக்கு கிடையாது. நம்ம வியாதி பலவீனத்தை சகித்து வாழ அழைக்கப்படவில்லை. என்றைக்கு இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தீர்களோ அங்கே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். அது பழைய ஏற்பாட்டு சத்தியமாகவே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமானால் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு அதிகமாய் உரிமை கொண்டாட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு வருகிற சின்ன பல்வலியை கூட நீங்க சகிப்பீங்கன்னா சரி வச்சுக்கொண்டு விடுவாரு. ஷாய், இந்த பல்வலிக்கு என்கிட்ட இடம் கிடையாது அப்படின்னு அதை வெறுப்பீங்கன்னா, துரத்தி அடிப்பீங்கன்னா, அல்லேலூயா, எதுவும் உங்க பக்கத்துல நிக்க முடியாது. உங்க மைண்ட் செட் தான், உங்க விசுவாசம் தான், உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு தான், நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். சரி, அதை அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கான ஒரு அறுவடையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். எனக்கெல்லாம் உண்மையிலே கர்த்தருடைய அறுவடை தான். நான் எங்க வேலைக்கு போனேன், எங்க சம்பாத்தியம் பண்ணேன், என்ன செஞ்சேன், ஏது பண்ணேன். ஸ்தோத்திரம். சிலர்லாம் கண்ணிலேயே பல வருஷம் ஆயிட்டு. நமக்கான ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நாங்கெல்லாம் விசுவாசத்தில் நிற்கிறோம் அப்படின்னா ஸ்தோத்திரம். உங்களை நம்பி வந்தீங்களோ? உங்களை நம்பி ஒருத்தர் அந்த திருநெல்வேலி ஊரில் வந்து பிழைக்க முடியுமா? உங்களை வந்து நீங்க வியாபாரியவே தெருல விட்டுருவீல. நான் இயேசுவை நம்பி இந்த வண்ணார்பேட்டைக்கு வந்தேன். நீங்களும் அந்த இயேசுவை நம்பி வண்ணார்பேட்டையில் நிற்க உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நான் உங்களை குறைய சொல்லலை, உங்களை நான் வெறுக்கலை. ஸ்தோத்திரம். யார் யார் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, யார் யார் கர்த்தருக்கென்று விதைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் குறைந்து போவதற்கு ஒரு நாளும் விட மாட்டார். எனக்கு ஆச்சரியமா, இதுவே நிறைய ஆச்சரியத்தை பார்த்தேன். இந்த மனுஷன் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சு, பாஸ்டர் ஏதாவது செய்யுங்க சாருங்க. ஒரு நிமிஷத்தில் ஒரு மனுஷன் அங்கேருந்து சம்மந்தமே இல்லாமல் அனுப்பி விடுறாரு பணத்தை. அடுத்த நிமிஷம் அந்த பணத்தை அவருக்கு மாற்றி விடுறோம். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அறுவடையை தருகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு அறுவடை இருக்குமானால், ரூத்துக்கு ஒரு அறுவடை இருந்ததானால், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் ஒரு அறுவடை நிச்சயமாக உண்டு. ஒன்னே ஒன்று, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வயல்ல நெல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கண்காணிக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இந்த கண்காணி ரொம்ப கராரா பேசுறாரு. ஏட்டி அங்க ஒரு கண்காணி இருக்காரு, வாடி, அவர் சிரிச்சு சிரிச்சு பேசுவார், நீ போய் பாரு. செத்த இந்த கண்காணி எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சே விழுறார். எரிஞ்சு எரிஞ்சே விழுறாள். நீங்க எரிந்து போக மாட்டாய். நீ வாழ்ந்திருப்பாய், நீ செழித்திருப்பாய், நீ மகிழ்ந்திருப்பாய்.
ஒன்று ஒன்றா பெருக்கினாலும் சாயங்காலம் ஒரு படி கோதுமை வாங்கிடுவாய். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உனக்கு கொடுத்த கண்காணி, கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற வயல். அந்த வசனத்தில் அவர் போவாஸ் சொல்லுவார், நீ வேற வயலுக்கு என்ன செய்ய வேண்டாம். 8ஆம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் அவர்கள் அறுப்புக்கு வயலை, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் இங்க வந்து தண்ணி குடி, உனக்கு பசி எடுத்தா எங்களோட சேர்ந்து சாப்பிடு, நாங்கள் இருக்கிறத உங்களுக்கு கொடுப்போம். பழைய சோறு சாப்பிட்டா உனக்கு பழைய சோறு தாரோம், கஞ்சி குடிச்சா உனக்கு கஞ்சி தாரோம், நாங்கள் பிரியாணி சாப்பிட்டா உனக்கும் பிரியாணி தருகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தீர்மானம் ரூத்தினுடைய வாழ்க்கையில ஒரு அறுவடையை கொண்டு வந்தது. Voices of praise, casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.